ராம் ராம். வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு பெரியவா அனுபவத்தில் வேதம் சொல்றவாளை அந்த வேதம் எப்போதும் காப்பாற்றும். வேதம் சொல்றவாளுடைய நாக்கில் எப்போதும் அந்த சரஸ்வதி குடியிருப்பா. வேதம் சொல்றவா எப்போதுமே அந்த சாஸ்திர விரோதத்துக்கு தகுந்த மாதிரி எதுவுமே சாதக பாதகமாக அதை வளர்ச்சி நெளிச்சு அந்த மாதிரி பண்ண மாட்டா. சாஸ்திரங்களை எது எப்படி பண்ணணுமோ அதை அப்படியே பண்ணுவோம். ஒரு சமயம் ஸ்ரீ பெரியவா கார்வேட் நகரில் சாதுர்மாசிய விரதம், அப்போது நவராத்திரி உற்சவமும், அந்த நவராத்திரி உற்சவம் 9 நாளும் காஷ்டமோனோ உபவாசம். சைகையால் கூட எதுவும் யார்கிட்டையும் தெரிவிக்க மாட்டா, பேச மாட்டா. ஸ்ரீ பெரியவா அந்த 9 நாளும் பூஜையை முடிச்சுட்டு ஒரு பெரிய ஆலமரத்து அடியில் எல்லாருக்கும் தரிசனம் கொடுக்க காத்துட்டுருக்கா. எல்லாரும் தரிசனத்துக்கு நிற்கிறா, நமஸ்காரம் பண்ணுறா, ஆசீர்வாதம் வாங்கிக்கிறா, பெரியவா பிரசாதம் கொடுக்குறா, கிளம்புறா. அப்போது அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா எண்ணூரில் இருந்து ஒரு போட் மூலமாக அந்த இடத்துக்கு போகணும். அந்த இடமா பெரிய வனாந்திரம் மாதிரி, இயற்கை எழில் கொஞ்சற மாதிரி அதி அற்புதமான இடம். பெரியவாளுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த இடமும் அங்கே பூஜை பண்ணுற இடம், வசதி எல்லாமே. இப்போ அங்கே தரிசனத்துக்கு வந்திருந்தார் ஒரு வேத பண்டிதர், சாஸ்திரிகள். அதே சமயம் அதே மாதிரி ஒரு வருமான வரித்துறை அதிகாரியும் வந்திருந்தார். பெரியவா அந்த கியூவில் இவா 2 பேரும் தரிசனத்துக்கு நிற்கிறத பார்த்துட்டு அவ 2 பேரையும் கூப்பிட்டு முன்னாடி உட்காரு அப்படின்னு சொல்லிட்டான். அங்கே இருக்கிறவாளுக்கெல்லாம் ஆச்சரியம். ஏன் செலக்ட் பண்ணியிருக்கா இவா 2 பேரையும்? ஏதோ ஒன்று பாடம் சொல்ல போறா நமக்கு பெரியவா அப்படின்னு எல்லாருக்கும் அது புரிஞ்சுது. இது பெரியவா இந்த மாதிரி அதை முடிவு பண்ணிட்டா நமக்கு சொல்ல போறா அப்படின்ன உடனே சாஸ்திரிகளை பார்த்து முதல் கேள்வி கேட்குறார். வருமானமெல்லாம் ஓரளவுக்கு வருதா? மாதம் ஆனால் அந்த வருமானம் போகிறதா மாதம் ஃபுல்லாக உன் குடும்பத்துக்கு? வேதம் சொல்கிறது பொதுவாக உன்னோட தொழில் எப்படி போயின்னு இருக்கு? தொய்வு இல்லாமல் போயின்னு இருக்கா? தினம் உபாத்தியாயம் இருக்கா? பூஜை நேமனிஷ்டையெல்லாம் சரியா இருக்கா? அப்படிங்கிற மாதிரி விசாரிச்சுட்டு இருக்கார் அந்த சாஸ்திரிகளை. அந்த சாஸ்திரிகளும் ஆமாம் பெரியவா, மாதம் 300 ரூபாய் சம்பளம் கிடைக்கிறது. அந்த மாதம் முழுவதுக்கும் அது பத்தாது. அப்போது ஒன்று 10 ரூபாயோ 20 ரூபாயோ கடன் வாங்கிப்பேன். கடன் வாங்கிறது தப்பு இருந்தாலும் ஜீவனத்துக்காக அதை யோசித்து வாங்குவேன். 10 ரூபாய் 20 ரூபாய் வாங்கிப்பேன், திரும்ப அட்ஜஸ்ட் ஆகிடும் அடுத்த தடவைக்கு அப்படின்னு அவர் சொல்கிறார். ஸ்ரீ பெரியவா சிரிச்சுண்டே இந்த வருமான வரி ஆஃபீஸர்கிட்ட கேட்குறார். ஏன்பா உனக்கு சம்பளமெல்லாம் எப்படி, எந்த அளவுக்கு வருது? அது நடத்துறதுக்கு உனக்கு எல்லாம் பத்துறதா குடும்பத்துக்கு அப்படின்னு கேட்குறார். இவர் சம்பளம் எவ்வளவுன்னு தான் முதல்ல கேட்குறா பெரியவா இவரை. சம்பளம் எனக்கு மாதம் 10,000 ரூபாய் வருது. அதோட நிறுத்திக்காம நீ பெரியவா அந்த சாஸ்திரிகளை கேட்ட மாதிரி உனக்கு இது பத்திரதா கொண்டு ஏதானு பண்ணுறியா உனக்கு அப்படின்னு அவர் கேட்கறதாக இவரே பதில முன்கூட்டியே பெரியவா கிட்ட சொல்லிட்டார். இல்லை பெரியவா 10,000 ரூபாய் வருது, அப்பப்போ போதாமல் இருக்கு அப்படின்னா ஒரு 2,000 3,000 கடன் வாங்கிப்பேன், திரும்ப கொடுப்பேன். இதெல்லாம் இந்த காலத்தில் சகஜம் தானே. வருமானம் சில சமயம் பத்தாது. உடனே பெரியவா போதுங்கிற மனசு இருக்கணும் இந்த காலத்தில். அதுன்னா ஓகே, அந்த மனசு இருந்து போச்சுன்னா உன்கிட்ட சம்பாத்தியம் போகிறோம். எப்போ அந்த போதுங்கிற எண்ணம் வரலையோ தர்ம சிந்தனை குறையும், நீ எல்லாருக்கும் உபகாரம் பண்ணுறது குறையும், அவ்வளவுதான். அதனால்தான் வருமானத்துக்கு ஏற்ப செலவு செய்யன்னு அந்த காலத்திலேயே சொல்லி வச்சா. ஆனால் யாரும் கேட்கறது இல்லை.
அகலக்கால் வச்சுட்டு ஆசை உற்பத்தி ஆகிட்டே இருக்க. ஆசை கட்டுப்படுத்தணும். அதுதான் நம்ம சமூகம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிற பாடம் அப்படின்னு பெரியவா சொன்ன உடனே சரி, பெரியவா இவா கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஆரஞ்சு பழத்தை எடுத்து தோல் உரிக்கிறார். தோல் உரிச்சுட்டு அது அப்படியே அந்த வருமான வரித்துறை கிட்ட அவர்கிட்ட கொடுத்து, நீ இதில் எத்தனை சொலை இருக்கு, என்ன சொல்லு என்கிட்ட அப்படின்னார். ஒரு 2ஆ உரிச்சுவிட்டு ஒரு பக்கம் 6 சொலை, ஒரு பக்கம் 5 சொலை இருக்கு. 6 5 11 அப்படின்னு பெரியவா கிட்ட அவர் சொல்றார். அப்போ ஷட்பஞ்ச பழம்னு சொல்லலாம் இல்லையோ அந்த ஆரஞ்சுக்கு அப்படிங்கிறா பெரியவா. இந்த மாதிரி சொன்னோன்னே அவ 2 பேருக்கும் திக்குன்னு ஆகி போயிடுது. நம்ம பக்கத்துல இருந்து ஸ்ரீ பெரியவா நாம பண்ணின தப்ப பார்த்த மாதிரி சொல்றாளே அப்படின்னு. அங்க இருக்கிறவா யாருக்கும் இது புரியல. அங்க இருக்கிற மடத்து சிப்பந்தி சொல்றார், போன மாசம் இவாத்துக்கு உபாத்தியாயம் இந்த சாஸ்திரிகள் தான். அவாத்துல என்ன பூஜை நல்லது கெட்டது எதுவா இருந்தாலும் இவர் தான். அப்போ ஒரு பூஜையில ஆரஞ்சு பழம் நெய்வேதனம். ஆரஞ்சு பழத்துக்கு வடமொழி சான்ஸ்கிரிட்ல நாரப்பழம்னு பேர். இவர் ஷட்பஞ்ச பழம்னு நிவேதனம் பண்ணிட்டார். இவர் எப்படி தப்பா சொல்லலான்னு அந்த வருமான வரித்துறை அதிகாரியோ அவரை பார்த்து திட்டி இருக்கார், கோச்சின் இருக்கார். அவருக்கு தர்ம சங்கடமா போயிடுது சாஸ்திரிகளுக்கு. அதைத்தான் பெரியவா நினைவுல வச்சுண்டு, வேதம் படிச்சவா சாஸ்திர படிச்சவால எப்படி நீ திட்டலாம், உனக்கு என்ன அருகதை யோக்கியதை இருக்குங்கிறத சொல்லாம அழகா புரிய வச்சுட்டா. இதுக்கு நாரப்பழம்னு பேரு, ஆனா ஷட்பஞ்ச பழம்னு சொல்லலாம் இல்லையோ அப்படின்னு சொன்ன உடனே அங்க அவ 2 பேரும் பெரியவா காலடியில விழுந்து தேம்பி அழறாளாம். அவர் பண்ணின தப்பு சான்ஸ்கிரிட் அப்போதைக்கு அவருக்கு நினப்பு வரல, அதுக்கு ஞாபகம். ஆனா அது ஷட்பஞ்ச பழம்னு சொல்லிட்டாரு அதுல இருக்கிற சொலைய வச்சுண்டு. ஆனா அதுதான் முறை. வேதம் சாஸ்திரம் படிச்சவா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பொருளை அன்னைக்கு சொல்லி நிவேதனம் பண்ணிவிட்டார், ஷட்பஞ்ச பழம்னு. அது பண்ணினா அதுல என்ன தப்பு, நீ என்ன குறை கண்ட அப்படின்னு இவருக்கு ஷொட்டு பெரியவா. பெரிய என்சைக்ளோபீடியா தான். யாருக்கு எதை எப்படி புரிய வைக்கணுங்கிறதுல அவருக்கு நிகர் அவர் தான். பெரியவா 2 பேருக்கும் அப்புறம் பிரசாதம் கொடுத்துட்டு ஆசீர்வாதம் பண்ணி அனுகிரகம் பண்ணி அனுப்பினாலும் அங்க இருந்தவா எல்லாரும் பெரியவாளுடைய நினைவாற்றலையும் அதை பக்குவமா அழகா எடுத்து சொல்லி புரிய வச்சதுலையும் அங்க ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா அப்படின்னு எல்லாரும் நாமாவளி சொல்ல ஆரம்பிச்சுட்டாலாம் பஜனை. நாமளும் ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா ஒரு சபை தெரிஞ்சு சபை நாகரிகம் தெரிஞ்சு நாம பழகுவோம் பேசுவோம். அதே மாதிரி ஒருத்தரோட ஆத்துல ஒரு பூஜை, ஒரு ரிசப்ஷன், ஒரு கல்யாணம் எந்த மாதிரி போறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ்லேருந்தே நாம் அது மாதிரி பண்ணிப்போம். அதில் இருக்கிற சூட்சமத்தை தெரிஞ்சின்றதை தெரிஞ்சிக்காத மாதிரி காட்டி அதை தெரிஞ்சு கரெக்ட் பண்ணி அதில் சொல்கிறதுக்கு உனக்கு ஒரு யோக்கியதை வேணும் இல்லையா? அந்த யோக்கியதை உனக்கு இருக்கான்னு நாம் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சின்றதுக்கு அப்புறம் பேசணும். அதுதான் பெரியவா சொல்கிற பாடம் நமக்கு. எதுவுமே உனக்கு முழுமையாக தெரியலன்னா அப்போ நாம் அங்கே பேசக்கூடாது. இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.